சத்யா காலேஜ் முடிஞ்சு இந்த வழியாக தான் வருவா. இன்னும் காணுமே இன்னைக்கு. ஈட்டி உன் ஆளு காலேஜுக்கே உன்னை தேடி வந்திருக்காப்ல தெரியுது. ஈட்டி சும்மா இருக்க மாட்டியா? அவர் ஏதோ வேலையா வந்திருப்பாரு, நீ வேற கோர்த்து விடாத, பேசாட்டுக்கு வா. சத்யா, சத்யா, நான் உன்னை பார்க்க தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. சத்யா, ஒரு நிமிஷம் இல்லை. ஈட்டி உன் ஆளு கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. நீ பேசிட்டு வா, நான் முன்னாடி போறேன். பாஸ், இங்க எதுக்கு வந்தீங்க? சத்யா, இன்னைக்கு உங்கள் அக்கா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. உனக்கு தெரியுமா? அவ உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்றது தெரியும். ஏன்னா அவளுக்கு இப்ப கன்சீவா இருக்கிறதுனால அடிக்கடி செக்அப் பண்ணி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டாங்க. அதனால எனக்கு தெரியும் அவ ஹாஸ்பிட்டல் போனான்னு. இப்ப அதனால என்ன? உங்ககிட்ட பேசலான்னு வந்தா ஏன் சத்யா இவ்வளோ கோவப்படுற? வீட்டுக்கு வர முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர்றதே கிடையாது. இப்போ ஏன் நான் உங்கள் அக்கா வந்தாங்கன்னு சொல்லி அதன் மூலமாக நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க இன்னைக்கு? அது ஒன்றும் இல்லை பாஸ், கொஞ்சம் காலேஜில் உள்ள ப்ரெஷர்னால டென்ஷன் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு கிளினிக்கில் வேலை இல்லையா? இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். என்னது, எங்கள் வீட்டுக்கா? ஐயோ, உங்களை பற்றி நான் எதுவுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் திடீர்னு வந்து நின்னீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது? சத்யா, நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லு சத்யா. நான் டாக்டர்னு ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க என் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போது நான் அங்கே கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால அவங்களும் என்னை பார்த்துருக்குறாங்க. நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாஸ், இவ்வளோ அவசரமாக எதுக்காக வரணும்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதான் அக்கா கன்சீவ் ஆயிருக்கா. அவளோட டெலிவரி முடிகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பேச முடியாது வீட்டில். எனக்கும் இந்த ஒரு வருஷம் காலேஜ் இருக்குது, முடிச்சா தான் நான் எதையும் பேச முடியும். நீ எதுவுமே பேச வேணாம், நானே வந்து பேசிக்கேன். சரியா? நீ என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிட்டு நீ விலகிக்க. நானே வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். என்ன நம்ம தங்கராசு அண்ணமாவை இங்க நின்று பேசிட்டு இருக்கிறா? இவர் யார்? இவர் காலேஜில் படிக்கிறவர் மாதிரி தெரியலையே. காலேஜில் வந்து இவ்வளோ டீப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி பாஸ், நான் இப்போ நேரம் வீட்டுக்கு தான் போறேன். நான் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வாங்க, சரியா? சத்யா, நில்லு சத்யா, நான் வண்டியிலே வந்து விடுறேன். வேண்டவே வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். என் ஃப்ரெண்ட் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நாங்கள் போய்க்கிறோம். பாய். என்ன பைக்ல எல்லாம் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான்? இது போய் நம்ம உடனே அவங்க வீட்டில் சொல்லியா வருமே. அப்பாடா, சத்யா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழியாக அவட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. எப்படியாவது போய் அவங்க அம்மா பையை பார்த்து பேசியே ஆகணும். அடுக்கலையில் வேலை பார்த்து காலெல்லாம் வலிக்கு. எவ்வளோ நேரம் நிற்கிறது? இந்த துணி துவைக்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்கன்னா இவங்க கேட்குறாங்களா? கையெல்லாம் வலிக்க, துணி துவைச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல. சரி, காலேஜ் விட்டு வந்து இந்த பிள்ளை ஏதாவது ஒன்று ரெண்டு ஊடமாட வேலை செய்யணும்னு பார்த்தோம்னா இன்னும் காணும். மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, இன்னுமா காலேஜ் விடாம இருக்கு? ஏக்கா, நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்க யாரு எனக்கு சரியா ஞாபகம் வரல. நீங்களே சொல்லிருங்களே. ஏக்கா, நான் தங்கராசோட ஃப்ரெண்டு. ஞாபகம் இல்லையா? என்னைய தங்கராசோட நிறைய தடவை பார்த்துருக்கீங்களே. ஐயோ, மறந்துட்டேங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? தங்கராசு அவங்க வீட்டில இருக்காப்ல. ஆமாக்கா, தங்கராசு வந்து அவங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டாப்லன்னு கேள்விப்பட்டேன். இனிமேல் தான் அவரை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் பக்கமா நான் போற வேலை இருந்தது. வர்ற வழியில உங்க பொண்ணை பார்த்தேன். அவ காலேஜ் தானே படிக்கா, பார்த்துருப்பீங்க. இப்போ காலேஜ் விட்டுற டைம் தானே, இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. அதுக்கு இல்லக்கா, காலேஜில் ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நான். அந்த பையன் காலேஜில் படிக்கிற பையன் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமேனு தான் வந்து சொன்னேன். என்னது, என் பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாளா? இப்படி வந்து தப்பா சொல்றீங்களே. அவ ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, வீட்டுகளுக்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. என் பொண்ணு இப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க, சரியா? அவங்க வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பேசியிருப்பாங்க. அதுக்காக ஒரு பொண்ணு பையனும் பேசினா உடனே தப்பா தான் நினைப்பீங்களா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வீட்டை பக்கம் வந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஐயா, அக்கா அக்கா, கோப்படாதீங்க. நான் அங்கே பார்த்ததுதான் வந்து சொன்னேன். நீங்கள் வேணும்னா சத்யா வந்ததும் கூட கேட்டு பாருங்க. ஒருத்தவங்க சொல்றத வச்செல்லாம் நான் என் பிள்ளைய சந்தேகப்பட முடியாது, கேட்க முடியாது, சரியா? அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அவளே என்கிட்ட சொல்லிடுவா. நீங்க ஒன்றும் அதை பத்தி வந்து என்கிட்ட குறை சொல்ல வேண்டாம். நான் நீங்க சொல்றத வச்செல்லாம் என் பொண்ணு கிட்ட நான் கேட்க முடியாதாட்டிருக்கு. நீங்க கிளம்புங்க முதல்ல. அம்மா, அம்மா,
சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நிஜமாவா? அம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ இவ்வளவு உருடன் இருக்கிற. இது யாருமா? புதுசா இருக்கு இந்த அங்கிள். அங்கிள் நீங்க யாரு? அது உன் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு. சித்தி வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக மாத்தி இங்க வந்துட்டாங்க. சரி சரி அம்மா, நான் வேணா சித்தி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? வீடு தெரியாம தானே மாத்தி வந்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை அவரே பார்த்து போய்ப்பாரு. சரி, நீ ஏன் இன்னைக்கு காலேஜ்ல இருந்து வர இவ்வளோ லேட்டு? அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு வழியில பார்த்து பேசிட்டு இருந்தாருமா. அவர்கிட்ட பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவரு இப்போ கூட வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னார் என் கூட. இல்லை வேண்டாம், நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா. அதாம்மா லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இப்போ அந்த ஃப்ரெண்டு வருவார், இப்போ உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாருமா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு கப் டீ மட்டும் வச்சு தரியாமா? சரி சத்யா, டீ வச்சுட்டு தரேன், நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ. பார்த்தீங்களா, இதுதான் என் பொண்ணு. எது நடந்தாலும் வந்து அன்றாட என்கிட்ட வந்து சொல்லிடுவா. ஏற்கனவே ஒரு தடவை லேசாக சொல்லியிருக்கா, ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருக்காருன்னு சொல்லி. ஆனால் அப்போல்லாம் பெருசாக பேசிக்கல. இப்போ அவர் வரேன்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து என்கிட்ட வந்து உண்மையை தான் சொல்லிட்டு போயிருக்கிறா. என் பொண்ணை நான் யாருக்காகவும் சந்தேகப்பட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? இனிமேல் வந்து இந்த மாதிரி குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. வந்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசணுமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் என் பொண்ணு விஷயத்தில் தலையிடக்கூடாது. சரிம்மா, நான் ஏதோ பார்த்தேன், அதை தான் வந்து சொன்னேன். இனி உங்க விருப்பம், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நான் வாரேன். நம்ம பொண்ணு நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஆனாலும் இந்த ஆளு பேச்ச கேட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜர்க் ஆயிட்டோமே. நல்ல வேலை, எதுவும் நம்ம பிள்ளைய திட்டல செய்யல, அவளே வந்து உண்மையை சொல்லிட்டா. சத்யா, அம்மாடி சத்யா, இங்க வாமா. அங்கிள், ஆன்ட்டி, சத்யா. இது யாரு புதுசா இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு அங்கிள் ஆன்ட்டின்லாம் கூப்பிடுறது. தம்பி, யாருப்பா, என்ன வேணும்? அங்கிள், நான் சத்யாவோட ஃப்ரெண்டு, உங்களை பார்த்து பேசுறதுக்கு தான் வந்தேன். சத்யானோட ஃப்ரெண்டா? பார்த்துமே வந்து உட்காருங்க, வாங்க. சத்யா, யாருமா இது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க? ஆமாப்பா, என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இவர் டாக்டர்ப்பா. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா டாக்டர்னு சொல்ற. நீயே இப்பதான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க காலேஜ், எப்படி? அப்பா, இவரு அக்காவோட பேட்ச்ப்பா. அப்பவே எனக்கு தெரியும், அக்கா காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இவர் எனக்கு ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு மட்டும் தானா? அங்கிள், அதை பத்தி பேசலான்னு தான் நானும் வந்தேன். சத்யா, இதான் நீ சொன்ன ஃப்ரெண்டாமா? அப்போ ராணி, உனக்கும் தெரியுமா இந்த தம்பி ஃப்ரெண்டுன்றது? ஏங்க, இப்பதாங்க கொஞ்சம் முன்னாடி இவ காலேஜ்ல இருந்து வந்தது எனக்கு சொன்னா. எனக்கு இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும்? அங்கிள், என்னை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை சொன்னால் போதும். நான் ஆசிரமத்தில் வளர்ந்த பையன். நானே இப்போ சொந்தமாக படித்து தான் சுயமாகவே முன்னுக்கு வந்திருக்கிறேன். நான் டாக்டருக்கு படிக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் டாக்டருக்கு படித்து டாக்டரும் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடும் வாங்கியாச்சு. நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போய் வளர்ந்த ஆசிரமத்தில் தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது தான் காலேஜில் ஒன்றா படிக்கிற சோனியும் சத்யாவும் ஒரு தடவை ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் பிடிச்சி தான் எனக்கு சத்யா மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. சரி, பேசி பார்த்தேன். ஆனால் அவங்க அம்மா அப்பா சொன்னாதான் எதுவே அப்படின்னு சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு வந்திருக்கேன். ஒரு 2 தடவை தான் நான் சத்யாட்ட பேசியிருக்கேன். நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க வேணாம், நம்ம பொண்ணு பின்னாடி சுற்றுறானோ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை அங்கிள், 2 தடவை தான் நான் பேசியிருக்கிறேன். இப்போ தான் 3ஆவது தடவையாக நான் சத்யாவை நேரில் பார்த்து வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யாவுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அவட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுன்றக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து என் லவ்வை பற்றி நான் பேசுகிறேன். என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா நீங்கள் நாளைக்கு சத்யாட்ட சொல்லிவிடுங்க, இல்லைனாலும் சொல்லிவிடுங்க. நான் வர்றேன் அங்கிள். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஏங்க, தம்பி இவ்வளவு தூரம் சொல்றாப்ல, நீங்க பேசாட்டுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. கிளம்புறேன்னு சொல்றாரு, இருக்க சொல்லுங்க. ஆன்ட்டி, அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தம்பி, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, சரியா? இந்த குடும்பம் உங்களுக்காக இருக்கு. சத்யா இருக்கா, நாங்க 2 பேரும் இருக்கிறோம். சோனி மாப்பிள்ளை எல்லாருமே உங்களுக்காக இருக்கோம், சரியா? நீங்க வளர்ந்த ஆசிரமத்தோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு அங்கிள் அங்க போய் பேசிட்டு வருவாரு. அங்க யார்கிட்ட பேசணுன்ற டீட்டெயில் கொடுத்துட்டு போங்க தம்பி. நாங்க போய் பேசி என்னன்னு சொல்றோம். இனிமேல் எப்பனாலும் நீங்க வீட்டுக்கு வந்து போகலாம், சரியா? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கூச்சப்பட வேண்டியதில்லை. தயங்காம நீங்க வீட்டுக்கு வரலாம்.
சரிங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ ஏற்பட்ட குடும்பத்தை கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சரிங்க ஆண்டி, நான் வரேன். சத்யா பாய். அம்மா, நீங்க இவ்வளவு ஈஸியா ஒத்துப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்காக நீங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா. சத்யா, எங்களுக்கும் ஆம்பளை பசங்க இல்ல. இந்த தம்பி தனியா தான் இருக்கேன்னு சொல்றாப்ல. சரி, நாளைக்கு போய் அப்பா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரட்டும். விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சரியா? சோனியை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு. உன்னையும் அனுப்பிட்டா நாங்க தனியா இருக்கணுமேன்னு யோசிச்சோம். சரி, இந்த மாப்பிள்ளை கிடைச்சாக்க நமக்கு சந்தோஷம்தான். உன் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டோடய வச்சுக்கலாம்ல. எங்களுக்கும் பையனுக்கும் பையனாவும் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையாவும் இருந்துட்டு போட்டோம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எப்படியோ அடுத்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது நம்ம வீட்டில். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ படிப்புல கவனத்தை செலுத்தி இந்த வருஷத்தோட உனக்கு காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். சரியா? அது வரைக்கும் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. சரிம்மா. சாப்பாடு மாசம் கூட கூட இடுப்பு வயிறெல்லாம் ஒரு கனத்துக்கிட்டு இருக்குது. வலி வேற இருக்கு முதுகு சைடு. நல்ல வாக்கிங் போக சொல்றாங்க. நம்மளால வாக்கிங் போக முடியல. இவரை கூட வான்னு சொன்னா கேக்குறாரா? சின்ன பொண்ணு, என்ன தனியா பேசிட்டு இருக்கிற? ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வர குடிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாமையோ. என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. இடுப்பு முதுகெல்லாம் வலிக்குது. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. என்னோட வாக்கிங் வரையலா? ஏடி, இப்போ வாக்கிங்லாம் போகலாமா? கேட்டியா டாக்டர்கிட்ட இந்த மாதம் போனப்போ? ஆமாம், நீர் எதுக்கு கூட வாரின்னே தெரியல. நான் எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிற வரைக்கும் வெளியே நின்றுபிட்டு கேட்டியாவா? டாக்டர் வந்து 6வது மாதம் பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நல்ல வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றேன் வாக்கிங் போகிறதுக்கு. வரீங்களா? சரி சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. போகலாம், வாக்கிங் போகலாம். ரொம்ப தூரம்லாம் வேணாம். நம்ம ராணியக்கா வீடு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். தினமும் அது மாதிரி மட்டும் செய்யலாம். சரியா? ஏன்டி, அங்கே போய் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் நடந்து வர்றதுக்கா? அவங்க தான் டெய்லி கொடுத்து விட்டுறாங்களா? இதில் நீ வேற அங்கே போகணுமா? இங்கே கொடுத்து விட்டாலும் அங்கே போய் அந்த அக்கா கையால் பரிமாறி சாப்பிட்றது வேற. அது ஒரு தனி ருசி. அதுக்காகத்தான் சொன்னேன். சரி, கிளம்புங்க போகலாம். திருத்தவே முடியாதுடி ஒன்னெல்லாம். சரி, வா போகலாம். சோபி, சோபி, இங்க வாமா. என்ன செல்வி, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு, நான் கூட செய்கிறேன். அந்த புள்ள பள்ளியோடம் கிளம்பிட்டு இருக்குது இல்ல? உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்க வீட்டில் விட்டுருக்கிறேன். வந்து வழிய வந்து வேலை கொடு, என்கிட்ட பேசுன்னு ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் கோவம் வந்துடும் எனக்கு. பேசாட்டுக்கு உங்க ரூம்ல போய் இருங்க. என்ன செல்வி இப்படியெல்லாம் சொல்ற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவ தானே கேட்குறேன். பாவம், அந்த பிள்ளை ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்குது இல்லை? அதுகிட்ட வேலை சொன்னா எப்படி? அதனால தான் நான் செய்யறேன்னு சொன்னேன். நான் ஒன்றும் சோபிட்ட வேலை சொல்ல கூப்பிடல. அந்த பிள்ளை சாப்பிடாம கிளம்பிடுவேன்னு சாப்பிட்றதுக்காக தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் வேலை தரேன்னு நான் சொல்லவே இல்லை. போய் உங்க வேலையை ஏதோ அது மட்டும் பார்த்துட்டு போங்க பேசாட்டுங்க. செல்வி, நீ இட்லி கடை போட போறேன்னு சொன்னாங்களே, நிஜமாவா? ஐயோ, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட பேசக்கூடாது, போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னா அதோட நிப்பாட்டிக்கணும். சும்மா சும்மா பேசிக்கிட்டு என்கிட்ட வம்பளுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அப்பா, உங்களை தான் அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீங்க அங்க போய் இருங்கன்னு சொல்லியாச்சுல. பின்ன எதுக்காக அம்மாவை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க? பாவம் அவங்க. இல்லை சுபினே, அவ ஏதோ இட்லி கடை போட போறதாக வெளியில சொல்லிக்கிட்டாங்க. அதான் என்னது விசாரிக்கிறது கேட்டு நம்மளும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ கோவப்படுறா. நீங்க கரெக்டா இருந்திருந்தா அம்மா இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்லையேப்பா. எல்லாம் இப்ப உங்களால தானே இவ்வளவு கஷ்டம். நம்ம கஷ்ட காலத்தை சரி பண்றதுக்காக தான் அம்மா இட்லி கடை போட்டு கொஞ்சம் நாச்சும் முன்னேறுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் நீங்க ஆப்பு வச்சிடாதீங்க. பேசாட்டீங்க. சரியா? சுபினே, அவரை இங்க இருந்து போக சொல்லு முதல்ல. வா, நம்ம போயிட்டு இன்னும் 2 நாள் தான் இருக்கு கடை ஓபன் பண்றதுக்கு. நம்ம போய் அதுக்கான வேலையை பார்க்கலாம்.